வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படுத்தி நம்மளோட தேவைகளெல்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு நமக்கு எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கான பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். எப்பவுமே ஓம் அப்படின்னு மந்திரங்களை நம்ம ஜபிக்கும் போது நமக்குள்ளே அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு அதிகமாகும். பிரபஞ்சத்தில் முதல் உருவான சக்தி எது அப்படின்னா ஓம் அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் தான். ஓம்ங்கிற சவுண்டு தான் பிரபஞ்சத்தில் முதல் உருவாச்சு. அதனால தான் அதை பிரணவ மந்திரம் அப்படிங்கிறாங்க. எல்லா மந்திரங்களையும் ஓம்ங்கிறது சொல்லுவாங்க. அது எல்லா பொருட்களுக்குள்ளிருந்தும் அந்த ஓம்ங்கிற சவுண்டு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த சவுண்டை நம்ம பயன்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி வெளிப்படும். அப்போது தெய்வீக தொடர்பு நமக்கு ஏற்படும். அப்போ லோ வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும்போது நல்ல விஷயங்களெல்லாம் நம்மளால் ஈர்க்க முடியும். எப்போவுமே நல்ல விஷயங்களெல்லாம் லோ வைப்ரேஷனில் தான் இருக்கும். கெட்ட விஷயங்கள்லாம் ஹை வைப்ரேஷனில் இருக்கும். அதனால தான் கோபத்தோடு இருக்கும்போது யாருனாலையும் நல்லது செய்ய முடியாது. அவங்களால எந்தவித நன்மையும் யாருக்கும் ஏற்படாது. அதனால தான் லோ வைப்ரேஷன் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மந்திரங்களையெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க சித்தர் பெருமக்கள். கோயிலில் அந்த மந்திர வழிபாடெல்லாம் நடக்காத இடத்துல போய் வழிபடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மந்திரங்கள்லாம் அங்கே போய் உச்சரித்து ஜபிக்கும் போது தான் அந்த மந்திரங்களோட சக்தியெல்லாம் விக்கிரகங்களில் சுவாமி சிலைகளில் பதிஞ்சு அங்கேருந்து வர வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களையெல்லாம் ஒரு மீடியமாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்மளே மீடியமாக பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு அற்புத சக்தி வாய்ந்த மனிதர். நம்மளால் என்ன விதமான காரியங்களும் பண்ண முடியும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், உடம்புக்குள்ளே நடக்கிறது விஷயங்களையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த மனிதருங்கிறது நமக்கு புரியும். அதனால் நமக்கு நம்மளே இந்த மாதிரி மந்திரங்கள் மூலியமாகவும் சில பயிற்சிகள் மூலியமாகவும் வைப்ரேஷன் ஏற்படுத்தி நம்மளே ஒரு அற்புதமான மீடியமாக மாற்றிக்கணும். கடவுளுங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை பயன்படுத்த தான் முடியும். ஒரு நேரில் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டார். அவர் ஒரு மின்சாரம் மாதிரி. மின்சாரம் எந்த பொருளுக்குள்ளே இருக்கோ அந்த பொருளோட தன்மையை வெளிப்படுத்த அது உதவி செய்யும். அது எந்தெந்த பொருள் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை அதை பயன்படுத்த தான் அந்த மின்சாரம் உதவி செய்யும். அப்போ இறை சக்தியை நம்மளால் பயன்படுத்த மட்டும்தான் முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம சிந்திக்கும் போதும் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் நம்ம செயல்படும் போதும் பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக சிந்திக்கிறீங்களோ இறைவன் தான் நமக்கு அறிவாக வெளிப்படுவார். அதனால் எனர்ஜியாக இருக்கிறனால இறைவன் நம்ம அந்த எனர்ஜியை பயன்படுத்த நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் போக முடியும். நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றவங்கள பெருசாக நினச்சிக்கிறோம். மற்றவங்கக்கிட்ட போய் உதவி கேட்குறோம். அவங்க மூலியமாக தான் நம்மளை பிரச்சனைகள்லாம் சரியாகணும்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணாமல் நம்மளோட பிரச்சனைக்கான தீர்வுகளை நம்மளே யோசிக்கணும், நம்மளே செயல்பட ஆரம்பிக்கணும். மற்றவங்களோட துணை கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட போதும். நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முழுக்க நம்மளே முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் இறை சக்தியை முழுமையாக பயன்படுத்திக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாமே சாதாரண நிலைமையிலிருந்து தான் மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க இறை சக்தியை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டவங்க தான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. இறை சக்தி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி நம்ம பிரித்து வைக்க முடியாது. அது ஒரு எனர்ஜி, அவ்வளோதான். மின்சாரம் தான். அந்த மின்சாரத்தை நல்லதுக்கும் பயன்படுத்துகிறதும் கெட்டதுக்கு பயன்படுத்துகிறவங்களோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இறை சக்தி நம்மளால் பயன்படுத்த மட்டும்தான் முடியும். அப்போ இறை சக்தியோட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இறைவனை பல விதத்தில் வழிபடுவோம். இப்போ இந்த மெத்தடையும் நீங்கள் வழிபட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இறைவன் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கோங்க, இல்லை நின்றுட்டு கூட பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்குள்ளேருந்து இயங்குற மாதிரியும் உங்களுக்குள்ளேருந்து செயல்படுற மாதிரியும் நீங்கள் பாவனை பண்ணிவிட்டு உங்களை நீங்களே பார்த்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களோட தேவைகளை அந்த இறைவனுக்கு சொல்லுங்கள். கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்த்து உங்கள் உருவத்துக்கிட்டேயே சொல்லுங்கள். இறைவன் உங்கள் உருவத்தில் இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு பாவனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையெல்லாம் சொல்லுங்கள். இறைவனை வாழ்த்துங்க. இறைவனோட சக்தி எனக்கு வேணும்னு கேளுங்க. எனக்குள்ளே இருந்து இறை சக்தி அபரிவிதமாக வெளிப்படணும். அது மூலிமா எனக்கு எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கும்போது முதல் 3 கப் இல்லாட்டி 9 கப் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது தலைக்கு ஊற்றினாலும் சரி, உடம்புக்கு ஊற்றினாலும் சரி, நீங்களே உங்களை இறைவனாக பாவிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இது ஒரு உணர்வுபூர்வமாக பண்ணுங்கள். கடமையாக பண்ணாமல்
உங்களோட இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கார், அந்த இறைவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க. அதனால் தண்ணியை அப்படி ஒரு புனிதமான இதாக நினச்சி உங்கள் மேலே ஊற்றுங்க. 9 முறையிலேருந்து 3 முறை கூட அது மாதிரி நினச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முதல் சாப்பாடு சாப்பிடும்போது முதல் வாய் ஒரு கவளமோ இல்லை ஒரு 3 கவளம் 9 கவளமோ அது வந்து நமக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு படைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதையும் கொடுங்க. வாயில் போட்டு இறைவனே சாப்பிட்ற மாதிரி அதை ஏற்றுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்களே கண்களை மூடி மெதுவாக மென்று சாப்பிடுங்க. இது ஒரு நேரம் செஞ்சால் கூட போதும். நீங்கள் நேரம் கிடச்சிதுன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி முதல் தண்ணி குடிக்கும் போதும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க. கண்களை மூடி அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே போகிறது இறைவனை ஏற்றுக்கிட்ட மாதிரி பாவனை பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதும் சாப்பிடும்போது இதை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்களை மூடிய நிலைமையிலேயே நீங்கள் வந்து கோரிக்கை வைங்க இறைவன்கிட்ட. எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் வெளிப்படுறதுக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எந்த நேரத்தில் வேணால் பண்ணலாம், எவ்வளோ முறை வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். நான் எங்ககிட்ட கிளாஸ்க்கு வரவங்க எல்லாம் பொதுவாக ஒரு கேள்வி கேட்பேன். உங்கள் கூட வந்து செலிப்ரிட்டி ரஜினி சாரோ இல்லை கமல் சாரோ அஜித் விஜய் இல்லாட்டி பிரதமர் இந்த மாதிரி ஆளுங்க வந்து உங்களுக்கு நண்பராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அந்த மாதிரி நபர்கள் வந்து எனக்கு எந்த உதவியும் செய்யலினாலும் அவங்க வந்து என்னோடய சொந்தக்காரங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒன்று கேட்பேன், அதெல்லாம் வந்து ஒரு கற்பனைக்கு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கே, இப்போ உண்மையிலுமே இறைவன் தான் நமக்குள்ளேருந்து நம்மளை இயக்கிறது, நமக்குள்ளேருந்து அறிவாகவும் ஆற்றலாகவும் இறைவன் தான் வெளிப்பட்டுருக்காரு. அப்போ இறைவனே நமக்குள்ளே இருக்கார், நம்ம எதை பற்றி கவலைப்படணும்? நம்ம தான் செய்கிறோன்னு நினைக்கும் போது தான் நமக்கு தடை வருது. அதனால் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, நம்ம ஒரு வேலைக்கார மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான். நம்மளோட முதலாளி எப்பவுமே இறைவன் தான். ஓகேங்களா? இப்போ மகாபாரத்தில் வந்து தேரோட்டியாக வந்து கிருஷ்ண பரமாத்மா இருப்பார் அர்ஜுனனுக்கு. அதோட கான்செப்ட் வந்து இதுதான். அதனால் நான்கிற அகந்தையை விட்டுட்டு நமக்குள்ளேருந்து இறை சக்தியை வெளிப்படணும்னா கண்ணை மூடிட்டு நம்மளால் என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ கண்ணை மூடிட்டு செய்யலாம், கண்ணை மூடிட்டு சிந்திக்கலாம். அதுக்கான வழிகளை வந்து இறைவன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் மகாபாரத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நீதி. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு பயிற்சி பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்களை மூடிட்டு காதையும் மூடிக்கோங்க. ஏதோ ஒரு விரலால் வந்து காதை மூடிக்கோங்க. காதை இப்படி மூடிக்கிட்டு கண்களை மூடிட்டு ஓம்ங்கிற சவுண்டு வந்து உச்சரிங்க. 9 முறை ஓம்ங்கிற சவுண்டு வந்து உச்சரிங்க. ஓம். ஓம் சொல்லும்போது வாயை திறக்கணும். அப்புறம் வாயை மூடிக்கிட்டு இம் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். ஓம். இந்த மாதிரி 9 முறை நீங்கள் சொல்லிவிட்டு இதே மாதிரி காதை அடைச்ச நிலையிலேயே வந்து உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சவுண்டை வந்து நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நீங்கள் உள்ளே கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல் மூச்சு சவுண்டு கேட்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஹார்ட் பீட் நம்மளோட இதயத்தோட துடிப்பு வந்து கேட்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆழமாக கவனிக்கும்போது ஓம் அப்படிங்கிற சவுண்டு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஓம்ங்கிற சவுண்டு வந்து உள்ளுக்குள்ளே கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து தெய்வ சக்தியை முழுமையாக அனுபவிக்க முடியும். நம்மளோட மன அலைச்சூழல் வந்து ரொம்ப லோவாயிரும். மன அலைச்சூழல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா நம்மளே தெய்வ சக்தியாக இயங்க ஆரம்பிக்கலாம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நடக்கிறது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். பிரபஞ்ச சக்தியை வந்து நம்மளால் நல்லா ஈர்க்க முடியும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், பயன்படுத்த முடியும். பிரபஞ்ச சக்தி எப்போவுமே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. அந்த சக்தியை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுல தான் பிரச்சனை நமக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி இன்றைக்கி சொன்ன பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா பிரபஞ்ச சக்தி நம்மளால் தக்க வச்சுக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும், ஈர்க்க முடியும். அதனால் நமக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் எத்தனை முறை வேணால் பண்ணலாம், எந்த டைமில் வேணால் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்க பண்ணுங்கள். நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். சித்தர் அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.